நாமோ ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய மிக ஒரு அடிப்படையான பாடம். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்க வேண்டும். இதுதான் நாம் ஜெபத்தில் உள்ள ஒரு அடிப்படை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் பிதாவை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக, நமது சார்பாக பரிந்து பேசுகிறார். அதே நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமது சார்பாக வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ளாக இருந்து நமக்கு வேண்டுதல் செய்யவும், நம் ஜெபத்தில் நம் மன்றாடவும் நமது சார்பாக நமக்கு உதவியாக இருந்து, நமக்குள் இருந்து நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஜெபத்தில் இவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள் நடைபெறுது. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமக்காக மன்றாட்டை ஏறெடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நமது கூடவே சேர்ந்து ஆவியானவர் நமக்கு இவ்வாறு உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஜெபத்தில் இருக்கிறதுனால நாம் இந்த அடிப்படை காரியங்களை கற்றுக்கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது.